ஒரு மாசம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது மேம். ஒரே வாரத்துல ஒரு பெரிய சேஞ்ச் என்னோட லைஃப்ல வரணும். அதுக்கு என்ன பண்றது? எந்த ஒரு ரொட்டீனும் இல்லாம நாளைக்கே நான் மாறணும், எனக்கு பயங்கரமான விஷயங்கள் நடக்கணும்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஃபர்ஸ்ட் ஸ்டிக் டு அ ரொட்டீன். அந்த ரொட்டீன் வந்துட்டு டூவபிளா இருக்கணும். அப்போ ஒரு ரொட்டீன் செட் பண்ணும் போதே நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரொட்டீனை செட் பண்ணணும். நம்மளால 5:30 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6 to 7 ஒர்க் அவுட் பண்ணிட்டு 7 to 9 நம்மளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு கிளம்ப முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ரொட்டீன் ஒன்று செட் பண்ணுங்க. என்ன ஆனாலும் நீங்க போட்ட உங்களுக்கான பிளானை வந்துட்டு ஃபாலோ பண்ணியே ஆகணும். மேக் தட் ரொட்டீன் ஒர்க். ஒரு வாரம் பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிலாம் இல்ல. நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, டயர்டா இருக்கு, முடியல, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரீசனும் சொல்லாம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது ஹேபிட் ஆகிற வரைக்கும் நீங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரொட்டீனை வந்துட்டு நான் ஒரு மாசம் பண்ணணும், ஒரு வருஷம் பண்ணணும்னு லாங் பீரியட் வச்சுக்காம அடுத்த ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்க போறேன் ஷார்ட் கோல்ஸ் ஆக்குனீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு வாரம் நீங்க உங்க ரொட்டீனை அழகா பண்ணி முடிக்கும் போது அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடக்கூடாது. என்னோட ரொட்டீன்ல ஒரு 5 ஹேபிட் எழுதியிருக்கேன். ஒரு வாரம் அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்னும் ஒரு ஹேபிட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணணும். இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா பண்ணா மட்டும்தான் அதை நீங்க லாங் டர்ம்க்கு ப்ராசஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நம்ம லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா லைஃபோட ஹேபிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா வேணும். நீங்க என்ன சேஞ்சை கொண்டு வர போறீங்க புதுசா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.